Welcome to my channel. The last few videos brief-ஆ ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனையாக பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் SIDBI, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. நேமை பார்த்தாலே தெரியும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த SIDBI. இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் இது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சிட்டியில் இருக்கு, டவுன்ல இருக்கு, வில்லேஜஸ்ல இருக்கு. இதுக்கு சப்போர்ட் குறைவா இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு அதுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும். அதை சப்போர்ட் பண்ணாதான் நாட்டோட வளர்ச்சியில இவங்களும் பங்கு பெற முடியும்ன்ற நோக்கத்தோட இந்த SIDBI ஆரம்பிக்கப்பட்டது. இந்த SIDBIயோட ஃபங்க்ஷன்ஸ், ஃபார்மேஷன் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றதை இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். SIDBI, Small Industries Development Bank of India, was established on April 2nd, 1990 as per the provisions of SIDBI Act. அப்போ எப்போ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? April 2nd, 1990. அதுக்கான சட்டம் என்ன? SIDBI Act 1990. இதோட ஓனர்ஷிப் மற்ற எல்லா ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுமே 100% ஓன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. SIDBIயை பொறுத்தவரையில் 20.85% தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரிமைனிங் யார் ஓன் பண்ணுறான்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொஞ்சம் ஷேர் இருக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொஞ்சம் ஷேர் இருக்கு, LICக்கும் கொஞ்சம் ஷேர் இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் லக்னோ. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். SIDBIயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லக்னோ. இட்ஸ் யூனிக் பிளேஸ். அதனால இது கேட்குறாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ், SIDBIயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லக்னோ. சேர்மன், பிரசன்ட் சேர்மன் மிஸ்டர் சிவசுப்ரமணியன் ராமன். And what is SIDBI? SIDBI is an apex financial institution for promoting, financing and development of the MSME sector, as well as coordinating the functions of institutions engaged in similar activities. The MSME sector, micro, small and medium enterprises, and the whole sector-ஐயும் முதல்ல ப்ரொமோட் பண்றாங்க. அந்த மாதிரி யூனிட்ஸுக்கு ப்ரொமோட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதை இன்னும் டெவலப் பண்றதுக்கும் இந்த SIDBI ஹெல்ப் பண்ணுது. அதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன், எல்லாரோட, அதாவது இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ற எல்லா இன்ஸ்டிடியூஷனோட அவங்களோட ஃபங்க்ஷன்லாம் கூட ஒருங்கிணைத்து ஒரு முழு அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனையும் SIDBI பண்ணுது. அடுத்து நெக்ஸ்ட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் த்ரூ ரீஃபைனான்ஸ் பண்ணுது. யார் யாருக்கு? பேங்க்ஸ், NBFCs, நான் பேங்க் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ஆன்வர்ட் லெண்டிங் டு MSMEs அண்ட் டைரக்ட் ஃபினான்ஸ் டு MSMEs. இது என்னன்னா, ஒன்று ரீஃபைனான்ஸ் பண்ணுது. யாருக்கெல்லாம்? பேங்க்ஸுக்கு ஃபினான்ஸ் கொடுக்கும், நான் பேங்கிங் கம்பெனிஸ்க்கு ஃபினான்ஸ் கொடுக்குது, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃபினான்ஸ் கொடுக்குது. எதுக்குன்னா, அவங்க இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு லோன் கொடுக்கறதுக்கு. இன்னொன்று என்ன, இந்த SIDBIயே டைரக்டாக கூட லோன் கொடுக்குது MSME செக்டாருக்கு. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் முத்ரா, மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி, wholly owned subsidiary of SIDBI, was set up for ஃபண்டிங் த அன்ஃபண்டட் மைக்ரோ என்டர்பிரைஸ். இது மெயினாக மைக்ரோ என்டர்பிரைசஸ், வெரி ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த முத்ரான்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி, அது SIDBIயோட சப்சிடரி. அந்த ஸ்மால் என்டர்பிரைஸ் அதை ஃபண்டிங் த அன்ஃபண்டட்னு சொல்கிறாங்க. இந்த யாருமே லோன் கொடுக்காட்டி இவங்க போய் அவங்களுக்கு லோன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் அகைன் SIDBI மேனேஜஸ் த உதய்மி மித்ரா போர்ட்டல், த்ரூ விச் MSMEs கேன் கெட் கிரெடிட் அண்ட் ஆல்சோ ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் ஃப்ரம் த SIDBI. இப்படி ஒரு போர்ட்டல், அவங்க இதில் வெப்சைட்டில் ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டலுக்குள்ள போனால் இந்த MSMEஸ்க்கு சப்போர்ட் கிடைக்கும், பிளஸ் கிரெடிட்லாம் வாங்குறதுக்கு அதுலேயே அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் தான் SIDBIயோட ஃபங்க்ஷன். இந்த வீடியோவில் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா SIDBIயை பற்றி பார்த்தோம். இதில் 2 யூனிக் ஃபீச்சர்ஸ். ஒன்று இட்ஸ் நாட் 100% ஓன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது RBI, SBI, LIC இவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓனர்ஷிப் ஷேர் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, ஹெட் குவார்ட்டர்ஸ் லக்னோவில் இருக்குது. இது தவிர மற்ற பாயிண்ட்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். Hope this video was useful and beneficial to you. Next வீடியோவில் நம்ம கடைசி ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதை பார்ப்போம். Till we meet in the next video, it's goodbye from me.